ஆதாம் மனைவியில விழுந்துட்டாரு. மனைவி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கறது. தேவன் சொன்னார் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு வாங்கி அப்படியே புசிக்குது. மறுத்து பேசுறதே இல்லை இந்த ஆதாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த பழத்தை சாப்பிட சொல்லியிருக்கிறார், சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லல. மனைவி சொன்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சு சார். அல்லேலூயா. ஆமா, ஏவல் என்ன செஞ்ச தப்பு செஞ்சாங்க? இச்சை, பழத்தின் மேல இச்சை. அந்த கனியை பறிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா பறிச்சு அதை புசிச்சு சாப்பிட்டாங்க. இவங்களையும் சாப்பிட்டு புருஷன் கொடுத்தாச்சு. தானும் கெட்டு தன்னோட இருக்கிறவங்களையும் கெடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. 2 பேரும் மகிமையை இழந்துட்டாங்க. நம்ம தேவனுடைய மகிமை என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. கெட்ட நண்பர்களோடு பழகக்கூடாது. அவிசுவாசமா பேசவரோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிக்கு விரோதமாக செயல்படங்களோடு நம்ம ஐக்கியப்படக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்காது. ஒளி வந்தா இருள் வெளியே போயாகணும். ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். மூடருக்கு தோழனோ தரித்திரன் அடைவான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ல இருந்து வாசிங்க பார்ப்போம். அங்கே சிமியோன் என்ற ஒரு வயதான ஒரு தாத்தாவை பார்க்கிறோம். சிமியோன், அவர் பேர் என்ன? சிமியோன். அவரு பாருங்க, ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்பது உலகத்துல வருவாரு, அவரை பார்த்தா நீ சாவ அப்படின்னு. ஆனா அவரு தேவாலயத்துக்கு ஆவின் ஏவந்தால வந்திருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்க 30ல இருந்து வாசிக்க பார்ப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் அதுல 30ல இருந்து நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சார் நான் வாசிக்கிறேங்க 23ல இருந்து. அப்படி இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவனா. அந்த சிமியோன் எங்க பாருக்கு? சாரி, லூக்கா 2ஆம் அதிகாரம் 30. புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிற ஒளியாகவும் உங்களுடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். அல்லேலூயா. தேவனுடைய சகல ஜனங்களுக்கு முன் ஆயத்தமடைன உடைய ரட்சணியத்தின் கண்கள் கண்டது. அல்லேலூயா. உடைய ரட்சணியத்தின் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தையா மரியாதத்தில் அவர் வாங்கின உடனே சொல்றாரு, ஆண்டவரே உடைய ரட்சணியத்தின் கண்கள் கண்டது. உடைய ரட்சணியத்தை என் கண்டல். உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையா இருக்கிற, இஸ்ரவேலுக்கு மகிமையா இருக்கிற, நமக்கு மகிமையா இருக்கிறது யாருன்னா ஆண்டவராகி இயேசுதான். இஸ்ரவேல் யாரு? அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர்கள். கைதாமே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நமக்கு மகிமையா இருக்கிறது, நமக்கு ஒளியா இருக்கிறது ஆண்டவராகி இயேசுதான். அந்த மகிமையை நான் கண்டேன்னு சொல்லி இந்த வயசான தாத்தா சிமியோன் இயேசுவாகிய குழந்தைய கையில வாங்கி, ஆண்டவரே இப்பொழுது உடைய அடியேனை சமாதானத்தோடு போக விடுகிறீர். யாரு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க சமாதானமா இருக்கிறாங்க. தேவனோடு ஒரு சமாதானம். அல்லேலூயா. கைதாமே சொல்லுங்க பாப்போம். உலக சமாதானத்தை யோசிக்க வேண்டாம். ஆமா, அந்த அண்ணன் பேச மாட்டேங்குது, இந்த அக்கா பேச மாட்டேங்குது, இந்த மாமா பேச மாட்டேங்குது, அண்ணன் பேச மாட்டேங்குது, அப்படி இல்லை. அல்லேலூயா. நீ தேவனோடு சமாதானமா இருக்கிறாயா? தேவனோடு நீதியாக இருக்கிறாயா? அவருக்கு முன்பாக வெளிச்சத்தில் இருக்கிறாயா? அவரோடு உன்னால பேச முடிகிறதா? அவரோடு ஜெபிக்க முடிகிறதா? உன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்குள்ள இருக்கிறதா? அப்படி தேவனோடு சமாதானமா இருக்கிறாய். அல்லேலூயா. நீ இயேசுவை பார்த்து விட்டாய். இயேசுவை சிமியோன், அந்த வயதான ஐயா சிமியோன் குழந்தை இயேசுவை வாங்கி அடியானை சமாதானத்தோடு போக விடுங்க சொன்ன வார்த்தையின்படி நாம் இயேசுவோடு சமாதானமா இருக்கிறோமான்னு பார்க்கணும். அல்லேலூயா.